ஸோ இது கனமாக இருக்காங்களா உள்ளே இருக்காங்களான்றதுனால எப்படி வெயிட் குறைக்கும்? வெயிட்னால நிறைய வியாதி வரும் சார். வெயிட்டை குறைக்கணும்னா ஒன்றும் இல்லை சார். கபத்துக்கு எதிர்ப்பதும் பித்தம். பித்தத்தை உடம்புல அதிகமாக சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். இதுக்கு சித்த முறைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் கும்பரக்கு அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க. இதை தேரையர் சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கும்பரக்கு தைலம் உடலில் தேய்த்து குளித்தால் மலை போல இருக்கும் மேலே துருப்பு போல இருக்கும். தேரையர் சொல்றாரு. அவர் தான் தைல வர்க்கத்துக்கு தலைவராக. தைலம்ன்றது இலையில் இருந்தால் எல்லா மருந்துகள்ல இருந்து எண்ணெயோட சேர்த்துருவாங்க மருந்து. இப்போ வெறும் நல்லெண்ணெய் நீங்கள் தேய்ச்சி குடிக்கிறீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் கிடைக்கும். அதோட சேர்த்து கும்பரக்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அரக்கு தைலம் வைக்கிறாங்க. சின்ன வயசுல பாட்டி வெங்காயத்தை இவ்வளோ பெருசாக வச்சுட்டு அதில் ஒரு 3 பந்து கல் பூண்டு, பச்சரிசி, வெங்காயம், மிளகா, வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அப்படியே அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்புறம் சாப்பிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு இளவு சூட்டில் தலையில் வச்சு நீ சொன்ன தட்டுவாங்க. என்ன காரணம்? நல்ல விஷயம். அதாவது என்னன்னா, நல்லெண்ணெயை சூடு பண்ணி பண்ணுறது என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்காது. அதில் சின்ன குழந்தைகளும் ஒத்துக்கவே இருக்கும். வீட்டில் உடனே சொல்லுவாங்க, நல்லா இருந்த புளியை எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஜன்னி வர கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது குளிச்சு அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் அது ஒத்துக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த உடம்பை அதை ஏற்றுக்க வைக்கணுங்கிறதுக்காக அதில் பச்சரிசி போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, இஞ்சியும் போடுவாங்க, சுக்கு போடுவாங்க, மிளகு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தும்பை பூ இருக்கு தெரியுங்களா, தும்பை பூவை வச்சு அதில் போடுவாங்க. போட்டு இது எல்லாமே சேர்ந்து அப்படியே வெள்ளையா நுறையா பொங்கி அந்த நுரை அடங்கிடுச்சுன்னா இதில் உள்ள ஈரம் போயிடுச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே வலிச்சு வாயில் யாருக்கெல்லாம் தேய்க்கிறாங்களோ அத்தனை பேர் கொஞ்சம் விட்டுருவாங்க. வாயில் போட்டு நல்லா மெல்லு விட்டுருவாங்க. முழிக்கிற கூடாது, மெல்ல சொல்லுவாங்க. மெல்லணும். மெல்லும் போது அதில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, காரம் இருக்கும், கசப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும். இந்த 3 சுவையை சேர்ந்து நீங்கள் மெல்லும் போது என்ன ஆகும்னா, வாயில் ஒரு சலைவ சுரக்கும், ஒரு நாட்டில் ஒரு வகையான சலைவ சுரக்கும். இது சுரந்து உடல் உள்ளே போயிட்டு இந்த வேலை இந்த உடம்புல நடக்கும் போது அதுக்கு நீ தயாராகிருந்து முன்கூடியே தயார்படுத்தணும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சாலும் சளி பிடிக்காது, தலைவலி வராது, கபம் சேராது, தும்மல் வராது, இருமல் வராது, சளியே வராது. எல்லாமே இந்த உடம்பு ஏற்றுக்கும். அப்போ ஒன்று செய்யறதுக்கு முன்னால் இந்த உடம்பு அதை ஏற்றுக்க வைக்கிறதுக்கான முறைகள் இந்த பாரம்பரியம். சாஸ் நம்பர் இஞ்சி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கின்ல ஏதாவது டிசீஸ் இருக்கு, பூண்டு போடுறீங்க. இப்போ நம்ம தைலம் தேய்ச்சா ஒரு விறுவிறுப்பாக இருக்கு தெரியுமா, இந்த விறுவிறுப்பு தன்மையை பூண்டு இஞ்சி இருக்குது. அப்போ இந்த ஸ்கின்ல ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குன்னா தேய்ச்சிங்கன்னா அலர்ஜி இந்த ஸ்கின்ல 7 லேயர் இருக்குங்க. இந்த ஸ்கின் இந்த ஆமா உடம்புல தேய்க்கணுமா